குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். கபாலி படத்தில் வந்து நான் நடிக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங். அதாவது கோயிலெலாம் சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ். அண்ட் இதில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு புது குடும்பத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க தானு சாரும் பரந்தாமன் சாரும். அண்ட் அந்த குடும்பத்தில் ஒரு அருமையான ஒரு தம்பி எனக்கு கிடச்சிருக்காரு, ரஞ்சித் அவர்கள். இவரை நான் வந்து முதல் முறை நடிக்க கூப்பிடும் போது நான் போய் பார்த்தேன். ரஞ்சித் சாரை பார்க்கும்போது ஸ்டைலாக வெள்ளை கண்ணாடிலாம் போட்டு அப்படியே போய் ஹலோ ஆனால் நல்லா இருக்குண்ணே, இந்த லுக்கெலாம் நல்லா இருக்குது, இந்த லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை இது வேறு படத்துக்காக வச்சுருக்க லுக்கு அப்படின்னு. ஏன்னா நான் யாரை பார்க்க போகிறேன்னே எனக்கே தெரியாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு மாதிரியான ஆள் தான். நான் இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் சொன்னாங்க, சார் நான் வந்து இந்த மாதிரி ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் 2 பேரும் நின்னீங்கன்னா நல்ல கேரக்டர் பேலன்ஸ்டாக இருக்கும் ஃப்ரேம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஓ, நான் தப்பாக நினச்சிக்காம ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னு. ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டேன். என்னண்ணே, என் படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை ரஜினி சார் தான் ஹீரோயின். இல்லைம்மா, நான் எல்லாம் உங்கள் படத்தை பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம்லாம் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம் 2 வாட்டி பார்த்துருக்கேன், அட்டக்கத்தி பார்த்துருக்கேன். பட் ஆனால் நீங்கள் தான் ரஞ்சித்துன்றதை நான் பார்த்ததே இல்லை தம்பி. ஏன்னா நான் புத்தகங்கள்லாம் வாசிக்கிற படம் கிடையாது. நீங்கள் தான் ஒன்றா அவருடைய என்னை பார்த்து பரவாயில்ல, நீங்கள் ஒரு லுக் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே ராகேஷ், நதர் இன்ட்ரெஸ்டிங் பர்சன். பாவம், நான் ரொம்ப குடும்பப்படுத்திருக்கேன். என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆன ஆள். அவர்கிட்ட கேட்டேன், இல்லை ராகேஷ் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி படம் தானே அப்படின்னோடனே, சார் ரஞ்சித்துன்னு சொல்லியிருக்கேன், இது கூட தெரியாத சிறான டுமாங்கோலி மாதிரி வந்துக்கிறீங்களே, என்ன பண்ணுறது அது மனசில் திட்டியை நான் அனுப்பிட்டார். வெளியே போயிட்டு நான் என் மேனேஜரை கூப்பிட்டு செம்ம ரைடு விட்டேன். ஏன் பாஸ் கரெக்டாக சொல்லக்கூடாது, ஐ நீட் டு அப்பாலஜைஸ் ஹியர் ஃபார் திஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி பேட் மேனர்ஸ் டு கோ மீட் சம்படி. யாருன்னே தெரியாமல் போய் பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஐ எம் வெரி சாரி தம்பி, பட் ஐ வுட் லவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். என்னன்னா, இது வந்து நான் ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு குடும்பம். யாருமே சார் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் வாங்கினேன்னா அப்படி ஒரு ஒரு சந்தோஷம். அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தலைவர் கூட நடிக்கிறதும் வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீலிங் அப்படின்னா, அந்த ஃபீலிங்லாம் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. இட்ஸ் அ ஃபீலிங் நீங்கள் அனுபவிச்சு தான் பார்க்கணும். ஸோ அருமையான ஒரு குடும்பம். நாங்கள் வந்து ஷூட்டிங்லாம் போயிருக்கும்போது பரந்தாமன் சார் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓடி பார்ப்பாங்க, எப்படி நேற்று அப்படின்னாங்களா, ஆமாம் சார் சூப்பர் செம ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ சொன்னாங்க, நாங்கள் வந்து சாதாரண படம்லாம் எடுக்கிறதில்ல, ஒன்லி இன்டர்நேஷ்னல் படம் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. எல்லோரும் சொல்லுவாங்க, ஹாலிவுட் படம்லாம் எடுக்கும்போது ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஜாலியாக பார்ட்டி பண்ணே இருப்பாங்க. நாங்கள் அப்படி தான் இருந்தோம். உண்மையாகவே ஒரு இன்டர்நேஷ்னல் படம் தான். இந்த ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் இருந்த மாதிரி ஜாலியாக இந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் எந்த படத்துலையும் யாருமே ஜாலியாக இருந்திருக்க முடியாது. அண்ட் ஒரு ஃபஸ்ட்டு போகணுன்னு ஒரு 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 பயம் லைட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் தொப்பு வேறு இருந்தேன் ஜான் விஜய்க்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி நிற்கிறேன். ரெடி அண்ணா அப்படின்னோடனே நான் வந்து அப்படின்னு தொப்பை உள்ள எடுத்துக்கினேன். உன்னை பார்த்தார் ரஞ்சித், நானா ஜானா அப்படின்னா, என்னம்மா ஏன்னா அதை தொப்பை வெளியே விடணா, தொங்க விடணா, அது அழகாக இருக்குண்ணா அப்படின்னாரு. என் அழகான செல்ல தொப்பையை அழகாக காட்டினது அவர் தான். அதனால அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுன்னா ஒரு 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 ரசனையோட ஒரு அப்படியே ஜாலியாக நடிக்கிறதுக்கான மேட் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் ரஞ்சித் ஃபார் தட். அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதில் வந்து நான் சொல்லணும், எனக்கு ஃப்ராங்க்லின்னு ஒருத்தர் அப்பப்போ நடிக்க சொல்லிக் கொடுப்பார். என்னடா தலை அப்படிலாம் பண்ணாத தலை, செட் ஆகல தலை. ஸோ ஐ வுட் சே, நான் அந்த படத்தில் வந்து அதை அப்படியே மெயின்டைன் மலேசியாவிலேருந்து பேங்காக்கு கோவா வரைக்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னா தம்பி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இன்னொருத்தர் வந்து மலேசியன் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுப்பார். த ஃபஸ்ட்டு மாஷா அல்லா எல்லா டைலாக்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்குவோம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லணும். இந்த கேப்பில் வந்து தம்பி ஓடி வந்து சொன்னார், விக்ரம் அண்ணே நீங்கள் முஸ்லீம்ன்றது இங்கே தானே காட்டணும், சொல்லுங்கண்ணே மாஷா அல்லா அப்படின்னு. நான் ஒன்றா அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். சார் என்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, விஜய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து வரேன் சார், வந்து எப்படின்னு இருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்புறம் அண்ணா நான் உங்களை கெட்டி பிடிச்சிக்குவான்னு கேட்குறேண்ணே, இதான் ஓகே ரெடி அப்படின்னா. சரி அப்படின்ட்டு ஆக்ஷன் அப்படின்னோடனே
அப்படி இட்ஸ் an actor's ஃபீலிங். எல்லாரும் எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணுவோம்ல, கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா. நான் போயிட்டு அண்ணே எப்படின்னா இருக்கீங்க மாஷால்லா அப்படின்னா கட் பண்ணுங்க விஜய், நீங்கள் இதை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா விஜய், ஒன் மோர். அண்ட் தென் அவங்க வந்து அப்போ கூப்பிட்டு என்னை அணைச்சி கெட்டி பிடிச்சி அந்த சீன் பண்ணாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் ஆசம். இட்ஸ் a great blessing for me to be part of this film. அண்ட் இன்னொரு ஒரு ஆள் பற்றி நான் சொல்லணும்னா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து ஜாலியாக இருந்தாலும் எங்களை கிளுகிழுப்பாக வச்சுருந்தது வந்து ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கண்ணா, என்னுடைய சகா தோழர். எங்கே எப்படி இருந்தாலும் அப்புறம் திருப்பி நான் காலெல்லாம் நைட்லாம் பார்ட்டி பண்ணிட்டு திருப்பி நடிக்க வந்தோடனே எங்கள் காஸ்டியூம் வண்டி தூங்குறதுக்கான பிரமாதமான இடம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வாய்ஸ். அண்ட் ஓவரால் ஐ வுட் சே திஸ் ஃபில்ம் ஹஸ் மேட் மீ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஏன்னா இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது மலேசியாவுக்கு என் மனைவி வரலாம் வந்தாங்க. நாங்கள் வீட்டில் சமைச்சுலாம் சாப்பிடுவோம். ஒரு நாள் தலைவர் வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் நண்டு சூப்பராக எடுத்துன்னு வந்தீங்களாமே, எங்கள் கண்லேயே காட்டலையே அப்படின்னு. சரி நான் சார் கொஞ்சம் கொடுத்து விட்டோம், நண்டு ரசம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் டைமில் வந்து கேட்டாங்க, விஜய் அதை கொஞ்சம் குடிக்கலாமா, யார்ட்டையும் சொல்கிறாதீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்வீட். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா சமைச்சு ஒரு குடும்பமாக எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தானு சார் அண்ட் பரந்தாமன் அண்ட் தம்பி ரஞ்சித். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டில் ஒரே பையனா ஐ வுட் சே வித் so much love எனக்கு ஒரு அருமையான தம்பி கிடைச்சிருக்காரு ரஞ்சித். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.